ஓகே, இதான் கொழுந்து. இதுதான் கொழுந்து, இதுதான் டீ கொழுந்து. ஆமாம், இதை மட்டும் எடுத்தோம்னா 600 போகும். எது கிலோ ரேட்டு? ரேட்டு இது மட்டும். அது மட்டும் மிக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு 350, 400, 250 அந்த மாதிரி. அந்த கொழுந்து மட்டும் ஒரிஜினல் அப்படியே ரியல். அதை மட்டும் எடுத்து அடிச்சிட்டோம்னா டீ தனி டேஸ்ட்டு வரும். அதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதில் வரும். அப்படியா? ஆமாம். இப்போ இதை என்ன பண்ணுவாங்க? யாரும் பறிச்சுட்டு போயிட்டு காய வைக்கணும். போய் நம்ம இந்த ரோடு இருக்கு வருங்க. ஆமாம், இந்த ரோடெல்லாம் இது கட்டி வச்சுருக்கு, ட்ரப்பு மாதிரி சைடில் இது கட்டி வலை கண்ணாடி வலை. சரி சரி சரி. இந்த ஜன்னல் மாதிரி ஒன்று போட்டு அதில் போட்டு அடியில் ஃபேன் பாருங்க, நெய்யலுமா ஃபேன் காற்றுல அப்படியே வாடும். அதாவது ஃபேக்ட்ரி உள்ள? ஆமாம், உள்ள ஃபேன் காற்றுல இந்த இலையெல்லாம் அப்படியே வாடும். வாடின போக எடுத்து இப்படி கட்டு இருக்கு, 2 கட்டு அதில் போட்டு எல்லாம் அரைச்சி வந்து வெளியே வாட்டம் கொடுத்து அடுப்பில் போட்டு வறுத்து அப்புறம் வெளியே எடுத்து வறுப்பாங்களா? ஆமாம் ஆமாம். வறுக்கிறதுனா அந்த எண்ணெய் சும்மா வெறும் வெறுசாக இருக்கிறது அடுப்புலன்னா இந்த அடுப்பில் அது வேறங்க. இப்போ நெருப்பு அடுப்பு. ஆமாம், இங்கே கட்டையை போட்டு இல்லை கங்கு மட்டும் உள்ளே வருங்க. அதுக்கு ஒரு தட்டு இருக்கு, அந்த தட்டில் மேலே வறுத்து அப்படியே வறுத்து வெளியே. அதாவது அந்த ஆயில்லாம் கிடையாது, சும்மா வறுக்கிறது. சும்மா வறுக்கிறது, சும்மா ட்ரையாக வறுக்கிறது. ட்ரையாக வறுக்கிறது. வறுத்து வெளியே வரும்போது நம்ம சல்லடை ஃபிட் பண்ணியிருக்கோம், பெருசு சிறுசு அப்படி 5-6 ரகம் அங்கே பிரிஞ்சிடும். இப்படி சல்லடை ஃபிட் பண்ணிக்கல, குலுங்கி வரும்போது இங்கே ஒரு கன்று, இங்கே ஒரு கன்று, இங்கே ஒரு கன்று வச்சிருக்கோம். பெருசு சிறுசு அதே குலுங்கும் போது தனித்தனியாக பிரித்து வெளியே வந்து தனித்தனியாக. சூப்பர் சூப்பர். பிரித்து அதுக்கப்புறம் அது கலர் மாறிடும், கருப்பாயிடுமா? கருப்பு நம்ம அடுப்புலேருந்து வெளியும் போதே கருப்பாயிடும். ஃபஸ்ட்டு அந்த காய வைக்கும்போது சுருங்கிரும், ஒரு மாதிரி கலர் வந்துடும். சரி சரி. அதுக்கப்புறம் வறுக்கிறது. சரி சரி. வறுத்து வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த வறுக்கும் போது எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும், அந்த காஞ்சி போன மாதிரி வந்துடும், சிறகு மாதிரி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வரும்போது நம்ம சலடையில் சளிச்சிருக்கு ரகம் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரகம் பிரிப்பாங்க. அப்போ நம்ம அந்த க்ரீன் டீ இப்படின்னு பிரியுது, அது எப்படி? அப்போ தான் பிரிக்கிறது. சலடையில் சளிச்சு நம்ம டீ குடிக்கிறோமா அந்த டீ தூள்